அன்பார்ந்த இணையதள நேயர்களை மீண்டும் www.qcrc.in என்ற இணையதளத்திற்காக நியூஸ் தமிழ் செய்தியறிக்கையில் உங்களை சந்திப்பதில் பெருமகிழ்ச்சி அடைகிறோம். இன்று 13 செப்டம்பர் 2009க்கான முக்கிய செய்திகளை தற்போது பார்க்கலாம். கடந்த 4 நாட்களாக ஜெட் ஏர்வேஸ் பைலட்டுகள் நடத்தி வந்த வேலை நிறுத்த போராட்டம் தற்போது விலக்கிக் கொள்ளப்பட்டதாகவும் அவர்கள் அனைவரும் பணிக்கு திரும்பிக் கொண்டிருப்பதாக தகவல்கள் வந்த நிலையில், ஆனால் பயணிகள் ஜெட் ஏர்வேஸிற்கு பயணம் செய்வதை இன்று தவிர்த்திருப்பதாகவும் பயணிகள் வராததால் சில விமானங்கள் ரத்து செய்யப்பட்டதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய தகவல் தொழில்நுட்ப அமைச்சர் ராஜா அவர்கள் சென்னையில் தபால் துறையில் உள்ள தபால்கள் மற்றும் பார்சல்களை விரைவாக சென்று அடைவதற்காக தனி விமான சேவையை அவர் இன்று துவக்கி வைத்ததாகவும், உடன் மத்திய இணையமைச்சர் சச்சின் பைலட்டும் கலந்து கொண்டதாக சென்னையிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. தமிழ் சினிமா நடிகர் விஜய் அவர்கள் இன்று நிருபர்களை சந்தித்த போது, நான் அரசியலில் தற்போது நுழைய ஆசைப்படவில்லை என்றும், காலம் கனியும் போது கண்டிப்பாக அரசியலில் நுழைவேன் என்றும், தமிழகத்தின் முதல்வர் இளைஞரை போல் மிக சுறுசுறுப்பாக செயல்படுகிறார் என்று அவர் செய்தி வெளியிட்டதாக சென்னையிலிருந்து செய்திகள் வந்து கொண்டிருக்கிறது. இதை பற்றி நம்முடைய அரசியல் வல்லுநர் கருத்து கேட்டபோது, நடிகர் விஜய் பேசிய வசனங்களை பார்க்கும்போது அது திமுகவினர் எழுதி கொடுத்த வசனங்கள் போல் இருக்கிறது என்றும், இவரும் ரஜினியை போல் அரசியலில் நுழைவாரா நுழைய மாட்டாரா என்ற சந்தேகம் மக்களிடம் எழுந்திருக்கிறது என்றும், இவர் ரஜினியை போன்றே அரசியலில் நுழைவது தற்போது தள்ளி வைக்கப்பட்டதால் மக்களிடத்தில் குழப்பம் நிலவுவதாக தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லி மெட்ரோ ரயில் யமுனா பாலத்தில் சென்று கொண்டிருந்த போது திடீரென்று தடம் புரண்டதாகவும், இதில் யாருக்கும் காயம் ஏற்படவில்லை என்றும், இதன் மூலம் அதனுடைய செயல் பொறியாளர் ஒருவரை தற்காலிக பணி நீக்கம் செய்யப்பட்டதாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. டெல்லியில் மெட்ரோ ரயில் தடம் புரள்வது இது 2வது முறை என்பது குறிப்பிடத்தக்கது. மத்திய சட்ட அமைச்சர் வீரப்ப மொய்லி அவர்கள் டெல்லியில் வெளியிட்டுள்ள ஒரு செய்தி அறிக்கையில், ஊழல் செய்யும் மத்திய மாநில அதிகாரிகளின் சொத்துக்களை பறிமுதல் செய்வதற்கான சட்டம் நிறைவேற்றப்படும் என்று அவர் கூறியதாக டெல்லியில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இந்திய நாட்டிற்கு சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள மங்கோலிய அதிபர் தஸ்கிசான் ஜீன் அவர்களை டெல்லி விமான நிலையத்தில் அதிகாரிகள் மற்றும் வெளியுறவுத்துறை இணை அமைச்சர் ஆகியோர் சிறப்பான வரவேற்பு கொடுத்ததாக டெல்லியிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. அமெரிக்க அரசு வெளியிட்டுள்ள ஒரு செய்திக்குறிப்பில், இந்தியாவில் அடுத்த ஒரு மாதத்திற்கு பல பண்டிகைகள் வரும் நிலையில் பாகிஸ்தான் தீவிரவாதிகள் இந்தியாவின் மீது தாக்குதலை நடத்தலாம் என்றும், ஆகியோர் அமெரிக்கர்கள் இந்தியாவுக்கு பயணம் செய்வதை தவிர்க்க வேண்டும் என்றும், அப்படி பயணம் செய்தால் பாதுகாப்பாக இருக்கும்படியும் அவர்கள் செய்தி வெளியிட்டிருப்பதாக வாஷிங்டனில் இருந்து செய்திகள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. ஹரியானா மாநிலத்தில் பஞ்சகுலா மாவட்டத்தில் பழைய இரும்பு கடை ஒன்றில் வெடித்த பயங்கர வெடிகுண்டு விபத்தில் 3 பேர் உயிர் இழந்ததாக ஹரியானாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சீன நாட்டு ராணுவத்தினர் காஷ்மீரில் உள்ள லடாக் பகுதியில் ஊடுருவி தங்கள் நாட்டு பெயரை அங்குள்ள பாறைகளில் எழுதி வைத்த நிலையில், தற்போது உத்தரகாண்ட் மாநிலத்தில் உள்ள சீன எல்லையில் இருந்து இந்தியாவுக்குள் நுழைந்து மீண்டும் சீன நாட்டின் பெயரை பாறைகளில் எழுதியிருப்பதால் அவருடைய ஊடுருவல் உறுதி செய்யப்பட்டுள்ளதாக உத்தரகாண்டில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது.
ஆப்கானிஸ்தானில் உள்ள நோட்டோ படையினருக்கும் தாலிபான்களுக்கும் இடையே நடந்த வான்வழி தாக்குதல் மற்றும் தரைவழி தாக்குதலில் 50 தாலிபான்கள் கொல்லப்பட்டதாக காபூலில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. கஜகிஸ்தான் நாட்டில் டல்குரான் நகரில் உள்ள மருத்துவமனையில் இன்று அதிகாலை ஏற்பட்ட தீ விபத்தில் 38 பேர் பலியானதாகவும் இந்த ஆண்டு மட்டும் அந்த நாட்டில் 10,000க்கும் மேற்பட்ட தீ விபத்துகள் நடந்துள்ளது குறிப்பிடத்தக்கது. அமெரிக்காவில் உள்ள நியூயார்க்கில் நடக்கும் கிராண்ட்ஸ்லாம் டென்னிஸ் போட்டியின் அமெரிக்க வீரர் செரினா வில்லியம்ஸ் பெல்ஜியம் வீரர் கில்ச்சர் இருவரும் மோதியதில் செரினா வில்லியம்ஸ் அதிர்ச்சி தோல்வி அடைந்ததாகவும் இவர் நடுவரை எதிர்த்து பேசியதால் அவர் ஆட்டத்திலிருந்து விலகிக் கொள்ள நடுவர்கள் வலியுறுத்தியதாக நியூயார்க்கில் இருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. மத்திய அமெரிக்க நாடான வெனிசுலா நாட்டில் ஏற்பட்ட பயங்கர பூகம்பத்தில் வீடுகள் மற்றும் அலுவலகங்கள் அதிர்ந்ததாகவும் லிட்டர் அளவுகோலில் 6.2 இது பதிவாகியிருப்பதாகவும் இதில் உயிர் சேதம் பற்றி செய்திகள் இன்னும் வரவில்லை என்று வெனிசுலாவிலிருந்து தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. வானிலை அறிக்கை செப்டம்பர் 13, 2009 பிற்பகல் 4 மணி எடுக்கப்பட்ட சேட்டலைட் புகைப்படத்தை தற்போது பார்த்துக் கொண்டிருக்கிறீர்கள். தமிழகத்தில் ஒரு சில இடத்தில் மேகமூட்டங்கள் காணப்படுகின்றன. சில இடங்களில் மழை பெய்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. சென்னை மற்றும் அதன் புறநகர் பகுதிகளில் இன்றும் வெயிலின் தாக்கம் அதிகமாக இருந்ததாகவே தகவல்கள் வெளிவந்து கொண்டிருக்கிறது. இத்துடன் இந்த செய்தி அறிக்கை நிறைவடைகிறது. மீண்டும் நியூஸ் செய்தி அறிக்கையில் உங்களை சந்திக்கும் வரை உங்களிடமிருந்து விடைபெறுவது உங்கள் கே பாலாஜி. நன்றி.